அவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த வசனம் நமக்கு சொல்லும் முக்கிய தேவ செய்தியானது இதோ. ஒரு தடகள வீரன் மனநிலை. பவுல் ஒரு ஓட்டப்பந்தய வீரனை உதாரணமாக கொண்டு இதை பேசுகிறார். ஒரு பந்தயத்தில் ஓடுகிறவன் பின்னானவைகளை பார்க்க மாட்டான். தன் முழு சக்தியையும் திரட்டி கொண்டு தன் இலக்கை நோக்கி பாய்வான். அதுபோல விசுவாசிகள் தங்கள் கடந்த காலத்தின் தோல்விகள் அல்லது வெற்றியின் கிடைத்த பெருமைகள் ஆகியவைகளை விட்டுவிட்டு தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். பரம அழைப்பு. தேவன் நம்மை அழைத்திருப்பது இந்த உலகத்தில் தற்காலிக நன்மைக்காக மட்டுமல்ல, அது மேலானது. இது பரலோகத்தின் நோக்கத்தை உணர்ந்து அதற்காக அழைப்பாகும். நம் வாழ்வின் நோக்கம் பூமியிலேயே முடிந்து விடுவதில்லை என்பதை இது நினைவூட்டுகிறது. பந்தய பொருள். இந்த ஓட்டத்தின் முடிவில் நமக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. அந்த பரிசு என்பது அழியாத கிரீடம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நமக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பொக்கிஷம். அவருடன் நித்தியமாக இருப்பதே அந்த இலக்கு. தொடர்ந்து முயற்சி. தொடர்கிறேன் என்ற வார்த்தை ஒரு தீவிரமான முயற்சியை குறிக்கிறது. விசுவாச பயணம் என்பது தனக்காக நடப்பதல்ல. அதில் போராட்டங்கள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கும்போது நம் விடாமுயற்சியுடன் இலக்கை நோக்கி நகர வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார். இந்த வசனம் நம்மிடத்தில் 3 காரியங்களை எதிர்பார்க்கிறது. மறத்தல், கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாவங்கள், சாதனைகள் ஆகியவைகளை மறந்து பின்னானவைகளை விட்டு முன்னேறி செல்ல வேண்டும். 2வதாக பற்றுதல், கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 3வதாக தொடருதல், சோர்வடையாமல் நித்திய வாழ்க்கையை நோக்கி முன்னேற வேண்டும். இவை 3மே தேவன் நமக்கு இந்த கால வேளையிலே தந்து ஆசீர்வதித்து வழங்குவாராக. God bless you.